வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு செம ஜாலியான அதே சமயம் ஸ்கூல் காலேஜ் லைஃபை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாடத்தை தாங்க பார்க்க போறோம். நடிகர் கருணாஸோட மகனான கென் கருணாஸ் நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் யூத். கென் கருணாஸ் ஆல்ரெடி அசுரன் படத்துல ஒரு சீரியஸான ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா ஒரு யங் கமர்ஷியல் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்னு பல எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்கிற படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். கென் கருணாஸ் பிரவீன்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. 10வது வகுப்புல ஜஸ்ட் பாஸ் ஆகி 11வது வகுப்புக்கு போறாரு. மத்த பசங்களுக்கு எல்லாமே டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் லட்சியம் இருக்கும். ஆனா பிரவீனுக்கு ஒரு விசித்திரமான லட்சியம் இருக்கு. அது என்னன்னா, எப்படியாவது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அதே லவ் காலேஜ் வரைக்கும் கன்டினியூ பண்ணணும், அதுக்கப்புறம் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இதுதான் அவரோட ஒரே டார்கெட்டா இருக்கு. ஆனா ஆரம்பத்துல அவர் பின்னாடி போற எந்த பொண்ணுமே அவரை ஏத்துக்கல. அந்த நேரத்துலதான் மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வராங்க. 2 பேருக்கும் இடையில காதல் வருது. ஆனா இவங்க காதல பிரிக்க சில குரூப்பும் சதி செஞ்சுட்டு வராங்க. ரவீனோட அப்பாவா சுராஜ் உன்னிகிருஷ்ணன் கேரக்டர்ல வராரு. ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. அம்மா சரோஜாவா தேவதர்ஷினி வராங்க. செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு வர ஒரு அம்மாவா இருக்காங்க. இடைவேளைக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வருது. அது என்னன்னா, என்ன லவ் பண்ற மீனாட்சி அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க. அந்த கேப்ல சோனாங்கிற பொண்ணு என்னோட பாக்கியில வராங்க. சோனா பிரவீன் கிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே நெருக்கமா இருக்கிறத பார்த்த மீனாட்சி பிரவீனை பிரேக்கப் செஞ்சுறாங்க. அடுத்து அனீஷ்மா அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வராங்க. அவங்க கூட பழகும் போதுதான் பிரவீனுக்கு புரியுது இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு. ஸ்கூல் கடைசியில பிரவீன் அனிஷ்மா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. நான் உன்னை ஒரு நல்ல நண்பனா மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு அனுஷ்மா சொல்றாங்க. இதனால பிரவீன் அப்படியே நொறுங்கி போறாரு. தொடர்ந்து தன் காதலை தேடி அலைஞ்ச பிரவீனுக்கு கடைசியில காதல் கிடைச்சதா இல்லையா, அவரோட படிப்பு என்னதான் ஆச்சு, அதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட 2ஆம் பாதியில கதை கொஞ்சம் எமோஷனலா திரும்புது. காதல்ல சுத்திட்டு இருந்த பிரவீனுக்கு ஒரு கட்டத்துல தான் குடும்பத்தோட முக்கியத்துவம், அம்மாவோட பாசம் என்ன அப்படிங்கறது அவருக்கு புரிய வருது. காதலை விட குடும்பம் தான் முக்கியம்னு அவர் உணர்ற இடம் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல பிரவீனுக்குள்ள ஏற்படுற அந்த குற்ற உணர்ச்சியும் மனமாட்டமும் ரொம்ப கச்சிதமா காட்டியிருக்காரு. தேவதர்ஷினி பாசமான அம்மாவாகவும் சூரஜ் கண்டிப்பான அப்பாவாகவும் கச்சிதமா பொருந்திருக்காங்க. கென் கருணாஸ் கிடைச்ச வாய்ப்பை அழகா பயன்படுத்தியிருக்காரு. டான்ஸ், காமெடி, ஆக்ஷன், எமோஷனல் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு அறிமுக ஹீரோவா இது ஒரு நல்ல ஓப்பனிங்னே சொல்லலாம். மீனாட்சி, அனிஷ்மா, நளினி நண்பர்களா நினைச்ச எல்லாருமே கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை தான் படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பாடல்களும் கேட்கும் ரகமா தான் இருக்கு. ஒளிப்பதிவு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. எடிட்டிங்கும் அருமையா இருக்கு. 2014 பயன்படுத்தப்பட்ட அந்த உட்டன் பொம்மைகள், பழைய ரூபாய் நோட்டு, அந்த காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி கலை இயக்குனர் ராமு தங்கராஜோட கைவண்ணம் அருமையா இருக்கு. கென் கருணாஸ் மத்தவங்களோட யதார்த்தமான நடிப்பு, ஜிவி பிரகாஷோட துள்ளலான இசை, எமோஷனல் நகைச்சுவை காட்சிகளை சரிசமமா கலந்து கொடுத்தது, கலர்ஃபுல்லான ஒளிப்பதிவு படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். ஆனா ஏற்கனவே நம்ம பார்த்து பழகிய அதே திரைக்கதை, ஆரம்பத்துல இருந்த வேகம் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கம்மி ஆகுறது, உருவ ஸ்கூல் லாஜிக் கேள்வி எல்லாமே பதில் இல்லாம இருக்கிறது படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல யூத் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, அதுவும் 2K கிட்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். டைம் பாஸ்க்கு ஜாலியா என்டர்டைனிங் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.